இந்திய டி20 அணியில் சாம்சனுக்கு கிடைத்த பொறுப்பு. சிஎஸ்கே அணிக்கு தோனி கொடுத்த அட்வைஸ். டி20 உலகக்கோப்பை 2026 தொடரில் கோப்பை வென்ற பிறகு இந்திய அணியின் செயல்பாடு மோசமாக இருக்கிறது. அயர்லாந்துக்கு எதிரான டி20 போட்டிகள், அடுத்து இங்கிலாந்துக்கு எதிரான முதல் 3 டி20 போட்டிகள் என 5 போட்டிகளில் இதுவரை ஒரு வெற்றியை கூட பெறவில்லை. குறிப்பாக இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டி20 போட்டியில் இந்திய அணி வெறும் 76 ரன்களை மட்டுமே அடித்து இறுதியில் 125 ரன்கள் வித்தியாசத்தில் வரலாற்று தோல்வியை சந்தித்தது. 3வது போட்டியில் படுதோல்வியை உடனே நள்ளிரவில் இணைய வழியில் பிசிசிஐ மீட்டிங் நடைபெற்றது. அப்பொழுது மீண்டும் அதிரடி கம்பேக்கை கொடுக்கும் வழிகள் என்னென்ன என்பது குறித்து விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது. டி20 உலகக்கோப்பை வெல்ல முக்கிய காரணமாக இருந்த சஞ்சு சாம்சனை நீக்கியது ஏன் என பிசிசிஐ நிர்வாகிகள் கேள்வி எழுப்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விவாதத்தின் போது சஞ்சு சாம்சனுக்கு இனி தொடர்ச்சியாக பிளேயிங் 11 வாய்ப்பு கொடுப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மூன்றாவது இடத்தில் இருந்த இஷான் கிஷனை நீக்கிவிட்டு மாற்றாக சஞ்சு சாம்சனை விளையாட வைக்க முடிவு செய்துள்ளனர். மறுபுறம் இந்திய அணியின் புதிய துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள திலக் வர்மாவும் பேட்டிங்கில் கடுமையாக திணறி வருகிறார். இந்த சுற்றுப்பயணத்தில் அவர் ஒரு போட்டியில் 56 ரன்களை அடித்ததை தவிர மற்ற 5 இன்னிங்ஸிலும் 20 ரன்களை கூட தாண்டவில்லை. கடந்த போட்டியில் 11 பந்துகளில் 3 ரன்கள் மட்டுமே எடுத்து அவர் விக்கெட்டை இழந்தார். பொதுவாக 3வது வரிசையில் ஆடும் திலக் வர்மா இஷான் கிஷனுக்கு தனது இடத்தை இழந்து நடுவரிசையில் விளையாடுவதால் ஆடும் லெவலில் குளறுபடிகள் ஏற்படுகின்றன. மேலும் இனி இந்திய டி20 அணியை தேர்வு செய்வதில் தலைமை பயிற்சியாளர், கேப்டன் ஆகியோரது எந்த தலையீடும் இருக்கக்கூடாது எனவும் முழுக்க தேர்வு குழுவினர் மட்டுமே அணியை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் பிசிசிஐ நிர்வாகிகள் உறுதியாக தெரிவித்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.